பூமி சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்துட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. இந்த மாரி உங்கள் பையன் நைட்டு என்னை பார்க்க வந்தாரு. இன்னைக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்காருன்னு சொன்னோனே உடனே சந்தோஷமாயிடுறாங்க. அப்போ அவங்க காதல சொல்ல போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை மாமா, என்ன ஏதுன்னு தெரியாமல் என் மனசில் நான் ஆசையை வளர்த்துக்க விரும்பலன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுதான், ஒரு பையன் நைட்டில் ஒரு பொண்ணை பார்க்க வரான்னா அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு என் பையனை பற்றி தெரியும், கண்டிப்பாக அதுக்கு தான் வந்துருமா, அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே செடி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு பக்கம் சரி சந்தோஷமாக கிளம்பி போயிட்டு வரேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா பார்க்குறாங்க. அபூர்வா நக்கலாக பேச, உனக்கு ஒரு வீடு பத்தலையா, ஒரு ரூம் பத்தலையா, உனக்கு கொடுத்துருக்க ரூம்லேயே இருக்க வேண்டானு சொல்லி கேட்க, உன்னை அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தா நீ நேரத்துக்கு இந்த லெவலுக்கே வந்திருக்க மாட்டேன், நீ வேலைக்காரியாக இந்த வீட்டில் எங்கேனா ஓரமாக இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இந்த வீட்டு மகாராணி அப்படின்னு சொல்ல, நீ மகாராணியா, என் பொண்ணு தானி மகாராணி அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்துலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வாயாலே நான் தான் எங்கள் அப்பாவோட பொண்ணுன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனது என் வாயில் சொல்லணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அபூர்வா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா கிட்டே நான் சாரதா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல, உடனே அவர் சரி போயிட்டு வாமான்னு சொல்லிவிட்டு, ஆனால் திரும்பி வர தேவையில்ல, ஒன்று மொத்தம் பாசை காமிக்கிறேன், இந்த வீட்டில் இருக்கணும், நீ இல்லைனா அந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூமி அழுதுட்டு போய் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அவங்க மாமா வராரு. என்னாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா சொல்கிறதும் கரெக்ட் தாம்மா, நீ உங்கள் அப்பா அன்பு மொத்தமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கு போயிடலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, எங்கள் அப்பா ஏற்றுக்குவாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு தோணல அங்கிள் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக ஏற்றுப்பாருமா, உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, நீ தான் அவரோட உண்மையான பொண்ணுன்னு தெரிஞ்சால் இன்னும் பாசமாகிடுவார், இப்போதைக்கு நீ போய் ககனை போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்டேருந்து பூமிக்காக ஒரு செயின் வாங்கி வந்திருப்பார். உங்கள் அம்மா இருந்திருந்தால் எல்லா நகையும் போட்டு பார்த்து ஆசையாக இது பண்ணியிருப்பாங்க. அதுவும் நடக்கும் இன்னும் கொஞ்ச நாளில். என் பையன் உன் லைஃப்பில் வந்துட்டானாலே அவன் நல்லபடியாக எல்லாத்தையும் பார்த்துப்பான், இந்த செயினை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போட்டுக்க சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க கிளம்பி கீழே வராங்க. செடியை பார்க்குறாங்க. செடி சந்தோஷமாக அவர் ஒன்று கேட்க, இவங்க ஒன்று ககனை நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இவர் இவரை நினச்சி தான் சொல்கிறதா நினச்சிக்கிறாங்க. அப்புறம் கிளம்பும் போது உங்கள் கோத்திரம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இவர் நினச்சிக்கிறாரு கோயிலுக்கு போகிறாங்கன்னொடனே இவர் பேரில் தான் அர்ச்சனை பண்ணுறதுக்காக தான் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் பார்த்தா ககனுக்கும் இவங்களுக்கும் ஒரே கோத்திரன்றதுனால அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்கறதுக்காகன்றது புரியாமல் இது பண்ணுறாரு. இங்கே நம்ம ககன் லவ் பண்ணுறான் பூமியை, நைட்டு பார்த்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறாரு கிருஷ்ண பிரசாத். அதை கேட்டு சாரதா ஷாக்கில் இருக்கிறாங்க. ககன் ரெடியாகிறாரு. எல்லா ஷர்ட்டும் மாறி மாறி போட்டு பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு ஃபைனலாக ஒரு டிஷர்ட் ஒன்று மாட்டிக்கிட்டு மேலே ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டு வராரு. அப்புறம் சாமி ரூமில் போய் என் காதல் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் கற்பனையும் கண்டுடுறாரு. பூமியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு காதலை சொல்கிற மாதிரி, நம்ம 2 பேரும் காதலிக்கிறோன்னு அம்மாகிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவரே கற்பனை பண்ணி பார்த்துட்டு, அப்புறமா சாமி ரூமுக்கு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கேருந்து வராரு. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் பார்த்து ஷாக்காக இறங்கி, என்னடா இதையும் புதுசாக மாற்றமாக இருக்கானே, பூமிக்கு பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் தான் இப்படி ஆகிட்டான், பூமி தான் இதுக்கு காரணம்னு சந்தோஷப்பட்டுட்டாங்க 2 பேரும். முக்கியமான வேலையாக போகிறோமா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போகிறாரு. ஒரு பக்கம் இங்கே பூமி சந்தோஷமாக கிளம்பி வராங்க. பூமி ககனை தான் மீட் பண்ண போகிறாங்கன்றது அவங்க அப்பா கிருஷ்ண பிரசாத் பூமிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டுடுறாங்க. அபூர்வாவோட சித்தி அபூர்வா கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. இங்கே நக்ஷத்ரா அப்படியே புதுசாக மாடர்னாக நிற்கிறாங்க. அவங்களோட பர்த்டேக்காக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பெரிய டிசைனரை வச்சு பார்த்துட்ருக்காங்க அபூர்வா. அப்போது நக்ஷத்ரா வந்தோடனே உனக்கு ட்ரெஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணுன்ற மாதிரி டிசைன்ஸ் காமிக்க சொல்லிகிட்ருக்குறாங்க. நக்ஷத்ராவும் அதை பார்க்குறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.